ஹலோ, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உப்பு கருவாடு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். மல்லி போட்டுட்டு அதை லைட்டாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வத்தல் போடுறோம். வத்தலையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு தேங்காய், பூண்டு, நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதை கொஞ்சம் ஆற வைக்கிறோம், தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மிளகாய் நீளமாக வெட்டி மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். முருங்கைக்காய் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் கத்தரிக்காய், அதுக்கப்புறம் நம்ம போடுறது வாழைக்காய் பொடிசாக வெட்டி அதை போடுறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு மசாலா பொடி, வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மசாலா பொடி போட்டு அதுக்கப்புறம் வத்தல் பொடி போட்டு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போடணும். ஏன்னா கருவாட்டில் அதிகமாக உப்பு இருக்கிறதுனால நம்ம குழம்புல காய் மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் புளி கரைசல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். மசாலாவை அரைக்கலாம். மசாலாவை நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே காய் வேக போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் நல்லா போட்டு மசாலாவை கலக்கி எடுக்கணும். மசாலா நல்லா கொதித்து வெந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த கருவாடை ஒன்றா எடுத்து குழம்புக்குள்ளே போட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா கருவாட்டு குழம்பு ரெடி. இதில் அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தாளிசம் பண்ணி ஊற்ற போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுட்டு
அதுக்கப்புறம் வெந்தயம்லாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக வெட்டி வச்ச வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம அதை இந்த குழம்புக்குள்ளே தாளிசம் பண்ணி ஊற்றிட வேண்டியது தான். அப்போ நம்மளுக்கு உப்பு கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா